சிவாய நம. நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு அக்ஷய திருத்தியை ஏப்ரல் 29 மாலை 5 மணிக்கு மேலே திருதிய நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மறுநாள் ஏப்ரல் 30 மதியம் 2 மணிக்கு திருதிய நட்சத்திரம் முடியறது. பக்தர்கள் இல்லத்தில் 30 காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. நீங்கள் பொருள் ஒரு நாள் முன்னாடி வஸ்திரம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் 5 மணிக்கு மேலே நீங்கள் போய் வாங்கலாம். புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தீங்கன்னா பலன் அதிகம். ஒரு நாள் முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுங்க. புதன்கிழமை காலையில் ஸ்நானம் செய்துட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு துளசி மரம் இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து ஏதாவது ஒரு வஸ்திரம் போடுங்க. வெத்தலை பாக்கு பழம் வைத்து தீர்த்த தண்ணி வச்சுட்டு 2 விளக்கு ஏற்றிடுங்க. வாசலில் 2 விளக்கு மாத்தோரணம் போட்டுடுங்க. பூஜை அறையில் பூவால் அலங்காரம் செய்யுங்க. மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது தனியாக எடுத்து ஒரு மனை போட்டு மேலே துணி வைங்க. துணி போட்டுட்ட பிறகு விக்கிரகங்கள் இல்லை மகாலட்சுமி விஷ்ணு படம் இருந்தாலும் குபேரலட்சுமி இருந்தாலும் சரி படம் வச்சுட்டு நீங்கள் முன்னாடி ஒரு சின்ன கலசம் வைக்கணும். தட்டில் மஞ்சள் அரிசி தீர்த்த சொம்பில் தண்ணி நிரப்பிடுங்க. கலச சொம்பில் தண்ணி நிரப்பிட்டு அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் போடுங்க. மகாலட்சுமியை நினைத்து கொண்டே நீங்கள் போடணும். மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பன்னீர் கொஞ்சம் ஊற்றுங்க. மல்லிகைப்பூ போடுங்க. எலுமிச்சப்பழம் காணிக்கை 1 போடுங்க. மகாலட்சுமி கலசம் வைக்கிறதுனால வெத்தலை வைக்கணும். 9 வெத்தலை வச்சுட்டு அதன் பிறகு கலச தேங்காய் வச்சுட்டு நீங்கள் வாங்கின வஸ்திரங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அது நிறைய பேர் தொட்டிருப்பாங்க இல்லையா, முதல் அதை சுத்தம் செஞ்சிடுங்க. நீங்கள் வெள்ளியோ தங்கமோ இல்லை ஏதாவது ஒரு மணி மாலையோ வாங்குங்க. வாங்கிட்ட உடனே நீங்கள் என்ன செய்யணும், பன்னீரில் ஒரு துணியில் பன்னீர் எடுத்து தண்ணியில் தொட்டு நீங்கள் அதை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க, சுத்தம் செஞ்சிடுங்க. அந்த வஸ்திரம் கலசத்து மேலே நீங்கள் போட்டு பிறகு பூவால் அலங்காரம் செய்யுங்க. காமாட்சி அம்மா விளக்கு 2 குத்து விளக்கு வெத்தலை கீழே வச்சுட்டு 6 விளக்கு ஏற்றணும். வெத்தலை மேலே விளக்கு ஏற்றணும். அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றணும். வெத்தலையில் மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு கலசம் முன்னாடி வச்சிடுங்க. தானியங்கள் 5 தானியங்கள் நீங்கள் வைக்கணும். 5 பதார்த்தம் அரிசி சர்க்கரை கல்லுப்பு ஏதாவது ஒரு தானியம் காணிக்கைகள் ஒரு பாத்திரத்தில் காணிக்கையெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் ஏதாவது தானியங்கள் வேக வைத்து நெய்வேத்தியம் பொங்கலோ இனிப்பு பொங்கலோ அந்த மாதிரி செய்து வைங்க. இனிப்பு வைக்கணும். அந்த நாளில் இனிப்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது அத்தனையும் பிரம்ம முகூர்த்தத்தில் 6 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செஞ்சிங்கன்னா பலன் அதிகம். பிரார்த்தனை செய்யுங்க. மங்களார்த்தி காட்டுங்க. 108 முறை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமோ நமஹ. கலசத்துக்கு நீங்கள் 108 மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் அரிசி கலந்துக்கங்க. அந்த 108 முடிகிற மட்டும் இந்த பிரணநாமத்தை சொல்லுங்கள். அதன் பிறகு 54 முறை வருக தருக பெருக வருக தருக பெருகன்னுட்டு 54 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி விஷ்ணு பகவானை நினைத்து குபேரனை நினைத்து பிரார்த்தனை இருங்க. மங்களார்த்தி காட்டுங்க. கமலமுத்திரை உபயோகம் செய்யுங்க. இந்த கமலமுத்திரை உபயோகம் செய்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மகாலட்சுமி கிட்ட வரத்தை வாங்கிக்கங்க. கையில் அதன் பிறகு கையில் வெத்தலையில் ஒரு பூ வைங்க. மஞ்சள் குங்குமம் ஒரே ஒரு காணிக்கை அருங்கப்பில் வச்சுட்டு மகாலட்சுமியிடம் கையில் இப்படி வச்சுட்டா உங்களுக்கு என்ன தேவையோ இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணும், வாகனம், வஸ்திரங்கள், தனதானியம் எந்த குறையும் இல்லாத இல்லத்தில் என்றுமே நிறைஞ்சி இருக்கணும்னு சொல்லி மகாலட்சுமி கிட்ட வேண்டுதல் வைங்க. அதன் பிறகு ஒரு சின்ன பட்டு துணி எடுத்துக்கங்க. மஞ்சள் இல்லைன்னா பச்சை இல்லைன்னா சிகப்பு மஞ்சள் துணி அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 1/2 மீட்டர் போதும். பட்டு துணியாக இருக்கணும். கைப்பிடி மஞ்சள் அரிசி வைங்க. அதில் ஜாதிக்காய் மாசிக்காய் லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் கிழங்கு வசம்பு 12 காயின் வைங்க. மஞ்சள் கிழங்கு வச்சிட்ட பிறகு 12 காயின் வைக்கணும். நவரத்னம் கோமதி சக்கரம் 6 துளசி வேறு வெட்டி வேர் துளசி வேர் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி அந்த அரிசி மேலே வைக்கணும்.
அதன் பிறகு வெட்டி வேர் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையும் அந்த துணியில் மடித்து மஞ்சள் நூலில் சுற்றி நீங்கள் மகாலட்சுமி கிட்ட வச்சிடுங்க. அதில் வந்து மூங்கில் குச்சியும் வைக்கலாம், சந்தனக்கட்டையும் வைக்கலாம், ரொம்ப நல்லது. இது அத்தனையும் வச்சுட்டு மகாலட்சுமி கிட்ட வச்சு பூஜை செஞ்சிடுங்க. இந்த அக்ஷய திருத்தியை எல்லோருக்கும் சுபமங்கலமாக இருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. பஞ்சபூத சக்தியை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் குடும்ப சுபக்ஷமாக இருப்பதற்கு வேலை விஷயம், தனதானியங்கள் இதெல்லாம் மனசில் வேண்டிட்டு எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை இருங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து அமைதி தியானங்கள் இருந்து உங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சிடுங்க. பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது புஸ்தகமோ அது மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த அக்ஷய திருத்தியை எல்லோருக்கும் தனதானிய செல்வ சகல பாக்கியத்தோட நலமாக இருக்கணும், பிரபஞ்ச நலமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிவாயே நம. குருவின் துணை.